நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது வசனங்களை தயவு செய்து வாசியுங்க. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கீழ்ப்படிதலை குறித்து ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகின்றார். அதாவது மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கி அவன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி கண்டு அவனிலே இருந்து ஒரு ஸ்திரியை உருவாக்கி அவனது துணையாக அவனிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் இந்த ஆரம்ப படைப்புகளை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே இங்கே அந்த ஸ்திரியை அவனுக்கு துணையாக ஒப்பு கொடுத்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கட்டளையுடன் அவர்களை குடும்பமாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் இவற்றை காண முடியும். ஆகவே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த கட்டளையை ஒழுங்கை கொண்டு வந்தவர் நம்முடைய தேவன். ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகள் திருமண சடங்கின் மூலம் தேவனுடைய சமூகத்திலே இணைக்கப்படும் முன்பு சபையோர் முன்பாகவும் அங்கே மணப்பெண்ணும் மணவாளனும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒருவருக்கொருவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அதாவது மேரி ஆகிய நான், அதாவது பெயரை உதாரணமாக குறிப்பிடுகிறேன். அதாவது மணப்பெண் சொல்லுகின்றால், மேரி ஆகிய நான் தேவனுடைய பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண உடன்படிக்கையில் ஒருமித்து வாழ உம்மையே என்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் உம்மையே நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நாம் இருவரும் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிறர் முகம் பாராமல் உமக்கே மனைவியாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறேன் என்று சொல்லி இவ்விதமாக இருவரும் தேவனுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் அங்கே செய்யும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அங்கே சபையினுடைய மேய்ப்பன் அவர்களை திருமண வாழ்க்கையிலே அவர் இணைத்து வைக்கிறார். அருமையானவர்களே, பின்னாகவே நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், திருமணம் ஒரு பரிசுத்தமானது. இங்கே அந்த மணப்பெண் சொல்லுகின்ற வார்த்தை, பிறர் முகம் பாராமல் உமக்கே நான் மனைவியாக இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செய்து கொள்ளுகின்ற இந்த உடன்படிக்கையானது மிக மிக முக்கியம். நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு
உடன்படிக்கை. இந்த காலங்களிலே இவையெல்லாம் மீறப்படுவதை நாம் காணுகிறோம் அருமையானவர்களே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட சில ஃபேஸ்புக்குகளிலே கூட நான் சில இதுகளை எனக்கு காண்பித்தார்கள் சில சகோதரர்கள். அங்கே பார்க்கிறோம், திருமண குடும்பமாக வாழுகின்ற எத்தனையோ ஸ்திரீகள் சகோதரிகள் தங்களுடைய படங்களை ஃபேஸ்புக்கிலே போயிட்டு மற்றவர்களிடத்திலே அபிப்பிராயம் கேட்கிறார்கள், நான் வடிவாயிருக்கிறேனா? அதற்கு அவர்கள் பல கமெண்ட்ஸ்கள் எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, நான் எதை சொல்லுகிறேன் என்றால், பிற மக்களை குறித்து பேசவில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறேன். அவர்கள் இவ்விதமாக நடக்கிறார், மற்றவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்விதமாக நடந்து கொள்ளுகிறார்கள், குடும்ப பெண்கள். ஆகவே இது தேவனுடைய பார்வையிலே மிகவும் அருவருப்பானது. தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது. ஏனென்றால் நாம் தேவனிடத்திலே தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். நாம் பிறர் முகம் பாராமல் உமக்கு நான் மனைவியாயிருப்பேன். பின் ஆகவே அருமையான பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை காண்பித்து அவருடைய அபிப்பிராயம் கேட்பதல்ல, நம்முடைய கணவனுக்கு மாத்திரம் நாம் நம்மை காண்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே திருமணம் என்பது பரிசுத்தம் உள்ளது, மேன்மை உள்ளது. மனுஷன் பாவம் செய்யும் முன்னமே தேவனால் நியமிக்கப்பட்டது. அருமையானவர்களே, மனுஷன் பாவம் செய்வதற்கு முன்னமே தேவனாலே நியமிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் உள்ள பரிசுத்தமான ஐக்கியத்தை இந்த திருமண ஒப்பந்தம் காட்டுகிறது. ஆகையால் இந்த பரிசுத்த திருமணம் என்பது அற்பமாக எண்ணப்பட்டு யோசனை இல்லாத புத்தி இல்லாத மிருகங்களைப் போல மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற ஏற்படுத்தப்பட்டது அல்ல திருமணம். ஆகவே திருமண வாழ்க்கையானது அசுத்தப்படாதபடி நாம் காத்துக்கொள்வதிலே கணவனும் மனைவியும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் என்று எழுதும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அவரை வழிநடத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையை சிலர் தாங்கள் செய்யும் அந்த பாவத்திற்கு, அதாவது மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்ற இந்த வார்த்தையை சிலர் தங்களுடைய பாவத்திற்கு, தங்களுடைய தவறான ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் தந்த லைசன்ஸாக அவர்கள் எண்ணி விடுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த காரியத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது கர்த்தர் தந்த லைசன்ஸ் அல்ல. இவர்கள் அறிந்து செய்கிறார்களோ அறியாமல் செய்கிறார்களோ, சத்தியத்தை அறிந்து செய்கிறார்களோ அறியாமல் செய்கிறார்களோ நமக்கு தெரியாது. அவர்களுக்கு அதை மற்றவர்கள் போதித்தார்களோ சொல்லிக் கொடுத்தார்களோ தெரியாது. ஆனாலும் இன்று கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உங்களுக்கு தரும் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்து அவரது ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.